பாக்யா ஈஸ்வரிக்காண்டி பெரிய விருந்து சாப்பாடே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பாட்டி கிட்ட கேக்குறாங்க ஜெயில்ல என்ன பண்ணுனாங்கன்னு. பாக்யா சொல்றாங்க அத பத்தி பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. கோபி வீட்டுக்குள்ள வர்றாரு. அப்ப எல்லாரும் சத்தம் போடுறாங்க கோபிய. கோபி ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க உனக்கும் எனக்கும் இருந்த அம்மா பையங்கிற உறவு இன்னையோட முறிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு மகன்னு இருந்தா பாக்யா மாத்திரம்தான்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இதுதான் என் குடும்பம்னு கோபிய பார்த்து சொல்றாங்க. இனிமேட்டு எந்த உறவும் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வைக்க கூடாது. இன்னையோட உன்னை தலை முழுகிறேன்னு தண்ணி எடுத்து ஊத்திக்கிறாங்க ஈஸ்வரி. கோபிய வெளியே போன்னு சொல்றாங்க. நான் செத்தாலும் எந்த சடங்குமே இவன் எனக்கு செய்யவே கூடாதுன்னு வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேர்கிட்டயும் சொல்றாங்க. கோபி அதிர்ச்சியாகி வீட்டை விட்டு போறாரு. ராதிகா வீட்டுக்கு வந்து கோபி அழுகுறாரு. ராதிகா சாரின்னு கேக்குறாங்க. ராதிகாவை பார்த்து கோபி கேக்குறாரு ஒரு சாரிய வச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நீ தப்பிக்கலான்னு நினைக்கிற அப்படிதானே அப்படின்னு கேக்குறாரு.